வரேண்டா ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். அதானி மீதான வழக்கை செபியை விசாரிக்கும் என உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வழக்கின் விசாரணையை செபியிடமிருந்து மாற்ற எந்த அடிப்படையும் இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதானி குழுமத்தின் மீதான வழக்கை பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபியை விசாரிக்கும் என உச்சநீதிமன்றம் தற்பொழுது கூறியிருக்கிறது. வழக்கின் விசாரணையை செபியிடமிருந்து மாற்ற எந்த அடிப்படையும் இல்லை எனவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளில் இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. செபியை விசாரிக்கும் என்கிற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ராஜீவ்? ஆனந்தி, அதாவது அதானி குழும நிறுவனங்களுக்கு எதிரான ஹிண்டன்பர்க் அந்த ஆய்வு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது கடந்த ஆண்டு. இந்த அறிக்கையினுடைய கூறப்பட்டிருக்கக்கூடிய கூற்றுகளை மோசடி தொடர்பான அந்த குற்றச்சாட்டுகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த மனுக்கள் தொடரப்பட்டிருந்தது. இதன் மீதான தீர்ப்பு தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் வாசித்து வருகிறார். அந்த தீர்ப்பில் அந்த செபியின் ஒழுங்குமுறை சட்டத்திற்குள் நுழைவதற்கு இந்த நீதிமன்றத்தில் வரம்புக்கு உட்பட்டதாகவும், அதே போல அந்த FBI மற்றும் LODR ஒழுங்குமுறை மீதான திருத்தங்களை திரும்ப பெற சிபிக்கு உத்தரவிட சரியான காரணங்கள் எதுவும் எழவில்லை என்பதையும் குறிப்பிட்டு தற்போது தனது தீர்ப்பை வாசித்து வருகிறார். அதே போல விதிமுறைகள் எந்த குறைபாடுகளும் பாதிக்கப்படவில்லை. விசாரணையை செவி வசம் இருந்து சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது செபியை இந்த வழக்கினுடைய அந்த விசாரணை தொடரலாம் என்பதை பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல 22 விவகாரங்களில் 20 மீதான அந்த விசாரணை செபி தற்போது வரை முடித்திருப்பதாகவும், அது போல சொலிசிட்டர் ஜெனரல் உத்தரவாதத்தை கருத்தில் கொண்டு மற்ற 2 வழக்குகளில் விசாரணை முடிப்பதற்கு 3 மாத காலங்கள் அவகாசம் அளிப்பதாக உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல ஹிண்டன்பர்க் அல்லது வேறு எந்த ஒரு அறிக்கையும் தனி ஆய்வுக்கு உத்தரவிடத்திற்கான அடிப்படையாக இருக்க முடியாது என்பதையும் தற்போது உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. அதே போல ஒரு குறிப்பிட்ட அளவே சிபியின் அதிகார வரம்புக்கு உச்சநீதிமன்றம் தலையிட முடியும் என்பதையும், அதே போல குறிப்பாக அடிப்படை உரிமை என்பது மீறப்பட்டுள்ளதா என்பதை மட்டுமே உச்சநீதிமன்றம் ஆராய முடியும். முறைகேடு விவகாரம் தொடர்பாக சிபியின் விசாரணை 3 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்பது ஏற்கனவே அவர்கள் இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதன்படி தொடர்ந்து சிபி அந்த மீதமுள்ள அந்த விசாரணை முடித்து 3 மாதத்திற்குள் அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். அதே போல இந்த வழக்கு வேறு எந்த விசாரணை அமைப்புக்கும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெளிவாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் சம்பந்தம் இல்லாத 3வது நபரின், அதாவது வேறொரு நிறுவனத்தின் ஒரு அறிக்கையை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போல விசாரணையை செபி வசம் இருந்து சிறப்பு புலனாய்வுக்கு அனுப்ப முடியாது என்பதை கூறியிருக்கின்றார்கள். அதாவது இந்த வழக்கினுடைய அந்த பின்னணியை பார்த்தோம் என்றாலே தெரியும். கடந்த ஆண்டு ஹிண்டன்பர்க் அந்த ஆய்வு அறிக்கையானது அதானி குழுமம் பல மோசடிகளை ஈடுபட்டதா ஒரு அறிக்கையை சமர்ப்பணம் செய்தவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். கடந்த ஆண்டு இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையின் பார்த்தோம் என்றால் பங்கு மதிப்பில் உயர்வை காட்டி அதானி குழுமம் நிறுவனங்கள் மிக அதிக அளவில் கடன் பெற்றதாகவும், அதே போல பங்கு சந்தையில் முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும், அதானி குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் போலி நிறுவனங்களை தொடங்கி வரி ஏய்ப்பு செய்ததாகவும், பண மோசடியிலும் ஈடுபட்டதாக இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. இது தொடர்பான இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருப்பது எந்த அளவு உண்மை நண்பகத்தன்மையை கண்டறியும் நோக்கில்தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் பதியப்பட்டிருந்தது. அதே போல இந்த விவகாரம் பார்த்தோம் என்றால் கடந்த ஆண்டு நடைபெற்றிருந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கூட அதிக அளவில் எதிரொலித்தது. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும், குறிப்பாக பிரதமர் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் கோரிக்கையாக முன்வைத்திருந்தார்கள். இது போன்ற ஒரு நிலையில்தான் ஒரு முக்கிய ஒரு தீர்ப்பாக தற்போது உச்சநீதிமன்றம் இந்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். ராஜீவ், அதானி மீதான வழக்கை இனி செபியை விசாரிக்கும், அதற்கான காரணங்களையும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா என்னென்ன காரணங்களை முன்வச்சு
இதை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றணும் அப்படின்ற கோரிக்கை முன்னதாக முன்வைக்கப்பட்டது. அது குறித்த விவரம் இருக்கா ராஜு? அது ஏற்கனவே இந்த அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வழக்குகளும் தொடரப்பட்டது. அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது என்னவென்றால், அதானி குழுமம் பல ஆண்டுகளாக இந்த நிதி முறைகேட்டில் ஈடுபட்டு வந்திருந்ததாகவும், அக்குழுமத்தில் மிக அதிக அளவில் கடன் இருப்பதாகவும் அமெரிக்காவை சேர்ந்த முதலீட்டு அந்த ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் அந்த ஆய்வறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பாக சந்தை கையாளுதல் மற்றும் கணக்கியல் மோசடியில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் அந்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அவரது தனிப்பட்ட சொத்துக்களில் கிட்டத்தட்ட இதன் மூலம் அமெரிக்க டாலர் 60 மில்லியன் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையின் மூலம் தெரிவிக்கப்பட்டது. இதனை சரியாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதை தான் ஒரு கோரிக்கையாக முன்வைத்து உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் தான் இன்றைய தினம் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருந்தது. இதன் மீதான வழக்கு விசாரணைகள் விரிவாக நடைபெற்றிருந்த நிலையில கடந்த ஆண்டு வழக்கு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு தற்போது தலைமை நீதிபதி இந்த உத்தரவை வழங்கி வருகிறார். அதன்படி தொடர்ந்து இது தொடர்பான வழக்கை சிபி தொடர்ந்து விசாரிக்கும் எனவும், ஏற்கனவே இந்த விவகாரத்தில் 22 வழக்குகளில் ஏற்கனவே சிலவற்றை முடித்து விட்டதாகவும், மீதம் இருக்கக்கூடிய வழக்குகளை தொடர்ந்து 3 மாதத்திற்குள் முடித்து அதன் மீதான ஒரு அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. அதே போல தொடர்ந்து சிபிஐ இந்த வழக்கு விசாரணை விசாரிக்கும். வேறு அமைப்புக்கு மாற்றுவதற்கான எந்த ஒரு ஆதாயமும் இல்லை என்பதை தற்போது உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராஜன். வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யேக வகுப்புகள் ஆரம்பம்.